எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேற்மந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாவீரரின் பரிநிர்வாண ஆண்டு 2552 துவங்க இருக்கின்ற நேரத்திலே அவரை போற்றி பல பாடல்கள் வழியாக நாம் சிறப்பித்து வருகிறோம். அவர் கூறிய தத்துவங்களின் அடிப்படையில் நாம் வாழ்வை துவக்கினால் மேலும் மேலும் நம் வாழ்க்கை அமைதி நிலவும் என்பது கண்டிப்பாக உண்மை. ஆனால் பணங்காசு வரும் அப்படின்லாம் நினச்சி யாரும் மகாவீரின் தத்துவத்தை முழுக்க முழுக்க பயன்படுத்த முடியாத ஒரு காலமாக இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் எந்தெந்த நேரத்தில் நாம் அவருடைய தத்துவங்கள் நமக்கு பொருந்தி வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு அந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வைத்திருக்க முயல்வோம் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல் இன்றைய ஒரு சிறுகதையிலிருந்து துவங்குகிறேன். ஒருத்தர் ஒரு ஹோட்டல் நடத்தி வந்தார். நல்ல தரமான உணவுகளை தயாரித்து அதிக லாபம் இல்லாமல் ஹோட்டலில் வர்ற வாடிக்கையாளர்களுக்கு அடித்து வந்தார். அதனால் அந்த கடைக்கு எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பலரும் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்படியே அந்த கடைக்கு வியாபாரம் ஓரளவு நிரந்தரமாக இருந்தது. கொஞ்சம் விலையும் குறைச்சலாக இருக்கிறதுனால அந்த கடைக்கு பலரும் வந்து கொண்டிருந்தார்கள். அதனால் நல்ல பேர் அவருக்கு நிலைத்து இருந்தது. அவருக்கு அதில் ஒரு பெருமிதம், நம்ம நல்லபடியாகவும் நேர்மையாகவும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அதிக லாபமும் வைக்கலை அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே இருந்தது. அதனால் நல்ல ஈடுபாடோடு அந்த தொழிலை செய்து வந்தார். எல்லோருமே அவரை தொடர்ந்து பாராட்டி வந்தார்கள். அந்த இடத்துல இந்த இடத்துக்கு போனால் அந்த ஹோட்டல் இருக்கும்பா அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேர் இருந்துச்சு. ஒரு நாள் இரவு எல்லா வேலையும் முடிச்சிச்சுன்னா ஒரு 7:30-8 மணிக்கெல்லாம் கடை, அப்போல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்காது அந்த காலத்தில். அதனால் ஒரு கடையை கட்டுறாருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி நேரத்தில் 8:30 மணிக்கு கடையை கட்டுற நேரத்தில் மீதம் இருந்த உணவுகளெல்லாம் பத்திரப்படுத்தி வைப்பாங்க. நாளைக்கு எது நல்லா இருக்குமோ அதை மட்டும், ஊசி போகிறது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போல்லாம் இருக்கிறது மாதிரி விளக்குற இடத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. இந்த சாம்பார், ரசம், மிச்சம் இருந்த பொரியல், இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் அங்கே கொண்டு போய் போட்டுறது. சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சா மறுநாள் பயன்படும் அப்படிங்கிறது மாதிரி வைத்து விட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பலான்னு வர நேரத்தில் கரெக்டாக ஒருத்தர் அந்த கடைக்குள்ளே நுழைகிறார். வயதானவர். அவர் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப பசிக்குதுங்க, சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த கடையில் எல்லாம் முடிஞ்சிடுச்சிங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவரை பார்த்தோன்னா ரொம்பவும் பசியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சோன்னே, சரி இருக்கிறது நீங்கள் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு இலையை போட்டு சாதத்தை பரிமாறுகிறார். சாதம் போட்டோன்னே சாம்பார் எல்லாமே அங்கே விளக்குற இடத்துக்குள்ள போயிடுச்சு. போய் சாம்பார் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சுட வைக்கிறதுக்கு கூட நேரமில் அவர் பசிக்குங்கிறதுனால அவருக்கு பரிமாறி விடுகிறார். அவர் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து சாப்பிட்டு முடிக்கிறாரு. சாப்பிட்டு இவர் கை கழுவிட்டு அதுக்குள்ள தொகையை கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். அவர் அந்த சர்விங் டேபிளில் இருந்த மற்ற பொருட்களை எப்பயும் போல் அந்த துலக்கிற இடத்துக்கு கொண்டு போய் போகிறது, அந்த சிங்க்குன்னு வச்சிங்களேன். துலக்கிறதுனா இப்போ தமிழில் தெரியாது ரொம்ப பேருக்கு. அங்கே கொண்டு போய் அதை வச்சிடுறேன். வைக்கும்போது பார்க்குறாரு, சாம்பார் அடியில் ஒரு சின்ன குட்டி பாம்பு இறந்து கிடந்தது. அவருக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ, எப்படிப்பா இதில் வந்து விழுந்திருக்கும், முதல்ல நான் சர்வ் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி இல்லையேன்னா, இவர் கொண்டு போய் அது துலக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டார்ல, அப்போ அதில் ஏறி இருக்கணும், விழுந்திருக்கணும் அப்படிங்கிறத ஒரு யூகம் தெரிவிக்கிறது. பெரிய தப்பு நடந்து போச்சு. இந்த சாம்பாரை பாவம் அந்த வயசானவருக்கு நம்ம போட்டுட்டோமே, அவர் என்ன ஆக போகிறாரோன்னு அந்த ஆளுக்கு கடையை கட்டிட்டு வீட்டுக்கு வந்தும் தூக்கமே இல்லை. புரண்டு படுத்து கொண்டு இருக்கிறார். காலையில் எழுந்து வழக்கம் போல் கடையை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்கார்ற நேரத்தில், அடுத்தது அடுப்பில் எதுவும் ஏற்றணுங்கிற நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வெளியில் சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அந்த பெரியவர் இறந்து விட்டார் அப்படின்னு ஊருக்கு செய்தியை சொல்லிக்கொண்டே சென்று கொண்டு இருக்கிறான். அந்த காலத்தில் ஒரு தம்பட்டம் மாதிரி அடிச்சுட்டு போவாங்க எல்லாருக்கும். இங்கே இந்த டாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
அந்த மாதிரி சொல்லி கொண்டு சென்று விடும். இப்போல்லாம் கார் வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா நேற்று நைட்டு கடைசியாக கட்டுற நேரத்துக்கு வந்தார், அவர் நல்லா சாப்பிட்டு போட்டோம்னு நினச்சோம், நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி நடந்து போச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அன்றைக்கு அவருக்கு பொழுதே நல்ல பொழுதாக கழியவில்லை. வர்றவங்களுக்கெல்லாம் ஏதோ பிணம் மாதிரி தான், அவர் சமம் மாதிரி தான் நடமாடிக்கொண்டு இருந்தார். ஏன்னா மனசு அவர் இந்த மாதிரி ஒரு பாவ காரியத்தை பண்ணிட்டோமே, பாவம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருப்பார் அந்த வயசானவர் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு அந்த கடையை கட்டி முடிச்சுட்டு என்ன செய்யலாம் இதுக்கு, இனிமேல் நம்ம அவரோட உயிரை கொண்டு வர முடியாது, இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் செய்வோம் பரிகாரமாக அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு சாமியார் அந்த ஹோட்டலுக்கு வரும்போது அவர்கிட்ட ஏதாவது கேட்பார், அவர் பதில் சொல்லுவார், அவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்புகிற பழக்கம் இருக்குது. அப்போ அவர் வரும்போது ஒரு பிராயச்சித்தம் ஒரு உபாயம் சொன்னார். ஒரு நேரத்தில் அது நினைவுக்கு வருகிறது. நம்ம கோயிலுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சோம்னா அந்த காணிக்கையின் வழியாக நாம் பிராயச்சித்தம் தேடிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருந்தார். உடனே அவர் யோசிக்கிறாரு, கோயிலுக்கு ஒரு கண்டாமணியை வாங்கி கட்டிடுவோம், கட்டிட்டா பூஜை நடக்கும்போதெல்லாம் அந்த மணியை அடிப்பாங்க, நம்மளுடைய பாவமும் அதில் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சரின்னு ஒரு பெரிய கண்டாமணியை வாங்கி அந்த கோயிலுக்கு இவரே போய் அங்கே இருந்து மேலே தூக்கி வச்சு கட்டிட்டு அந்த குருக்கள்கிட்டையும் மணி அடிக்கிற ஆள்கிட்டையும், யோ பூஜை நடக்கும்போது இது அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு மறுநாள் காலையில் கடையை திறந்து போகும்போது கால பூஜை நடக்குது, அதிகால பூஜை. அப்போல்லாம் 3 காலம் நடக்கும். ஒரு காலத்தில் 7 காலம்னு சொல்கிறாங்க, 6 காலம்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் 3 காலம், இப்படி ஒரு காலமாக குறைந்து கொண்டே வந்து விட்டது கோயில்களெல்லாம். அப்போ மணி அடிக்கும்போது இவருக்கு டக்குன்னு அந்த மணியோட சத்தம் டை அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கு மனசில் என்ன வருதுன்னா, அந்த பாம்பு, அந்த சாம்பார், பெரியவர், இதுதான் அவருக்கு மனசில் டக்குன்னு நினப்பு வந்துடுது. ஒவ்வொரு பூஜைக்கும் அதை அடித்தாங்கன்னா டைன் டைன்னு அடிக்கும்போதெல்லாம் பாம்பு, சாமியார், பெரியவர், அப்புறம் பெரியவர், சாம்பார், பாம்பு, இப்படியே மாறி மாறி அவர் மனசுக்குள்ளே அந்த மணி அடிக்கும்போதெல்லாம் அவரை தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விட்டது. அப்போ அவர் என்ன செய்கிறதுனே புரியல, அதிர்ந்து போய் அப்படியே அமர்ந்து விடுவார் கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த பூஜை முடிகிற வரைக்கும் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ஸ்டன்னாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தினமும் தன்னுடைய வேலையை தொடங்கினார் அப்படிங்கிறது மாதிரி அந்த கதையை முடித்திருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, நாம் செஞ்ச குற்றத்திலிருந்து தப்பிக்க பிராயச்சித்தம் தேடிக்கொள்கிறோம். அவர் அது மாதிரி தான் பிராயச்சித்தம் செஞ்சிட்டார், குற்றத்திலிருந்து தப்பித்து விட்டார். ஆனால் உள்ளே பதிவாகியுள்ள குற்ற உணர்வு அவரை துரைத்து கொண்டிருந்தது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். நாம் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி சில குற்றங்களை செய்து விடுகிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இன்னும் நம்மளுடைய கவுண்டர் பார்ட், நம்மளுடைய பார்ட்னருக்கு தெரியாமல் கூட நம்ம தப்புகள் செய்வோம். நம்ம துணைவியாருக்கோ இல்லை வீட்டுக்காரனுக்கோ தெரியாமல் தவறுகளை இழைத்து விடுவோம். ஆனால் அந்த தவறுகளெல்லாம் மறைக்கப்படலாம், குற்றத்திலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். ஆனால் அந்த குற்ற உணர்விலிருந்து தப்பிப்பது என்பது மிக மிக முடியாத காரியம் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே படியுதில்லை, அது திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும். அவங்களுடைய தர்ம குணத்தை பொறுத்து இருக்கிறது. ஒருத்தன் அதர்மியாக இருக்கிறான், அவன் குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்போ நம்ம அதர்மியாக மாறிட்டோம்னா என்ன குற்றம் செஞ்சாலும் அந்த குற்ற உணர்வு இல்லாமல் நம்ம வாழ்ந்து விடலாமே அப்படின்னு ஒரு வாதம். ஏன்னா இப்போல்லாம் மேடையில் நல்ல விஷயத்தை வாதம் பண்ணுறத விட இந்த மாதிரி தீய விஷயத்தை, இதை சாத்தியாதம், அநேகாந்தவாதெல்லாம் சேர்த்துட்டாங்க நவடேஸு. அந்த கோணத்துலேயும் பேசினா கூட அந்த குற்ற உணர்வு அப்படிங்கிறது வரலை. அதை மீறி நீ வாழ்க்கையை நடத்தினாலும் என்றைக்கு அந்திமகாலம் வருதோ, எப்போ நீ படுக்கிறியோ, பெரிய வியாதிகள் வருதோ, கண்டிப்பாக பூதாகாரமாக அது உள்ளேக்குள்ளே விழித்தெழும் அப்படிங்கிறது தான் எல்லா தத்துவங்களும் எடுத்துரைக்கின்றன. அந்த குற்ற உணர்வுகள் தான் சம்ஸ்காரமாக மாறிவிடுகின்றன. அந்த சம்ஸ்காரம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். கடைசியில் அது திரவிய கர்மாவும் மாறும், பாவ கர்மாவாகவும் பாதி மாறும் அப்படிங்கிறது தான் எல்லா தத்துவங்களும், கர்ம தத்துவங்களும் எடுத்துக்கொள்கின்றன. வாசனா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த குற்ற உணர்வுகளிலிருந்து நாம் வெளியேறினால்தான் கர்மாவிலிருந்தும் நாம் தப்பித்து வாழலாம் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மகாவீரர் நல்லதும் தீயதுமான நிகழ்வுகளை நம்மை அடுத்த பிறவிக்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி
கர்ம தத்துவமாக நமக்கு 2551 ஆண்டுகளுக்கு முன்னரே தெரிவித்து சென்றுள்ளார். இன்னும் 1 ஆர் 2 டேஸில் 2551 முடியப் போகிறது. 2552 துவங்கக்கூடியது அவருடைய பரிநிர்வாண ஆண்டு. அப்படின்னா தொடர்ச்சியாக அவருடைய பரிநிர்வாண தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வேளையிலே நாம் குற்றத்திலிருந்து தப்பித்து விடலாம், குற்ற உணர்விலிருந்து தப்பிக்க முடியாது. அதற்கு தண்டனை, அந்த செயலுக்கான விளைவு ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிந்து கொண்டு வாழ்வது மிக மிக நல்லது. அடுத்து ஒரு நடந்த சம்பவம் இது எனக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இடையில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னே பேசி கொண்டிருந்தோம். மேடையில் கூட சில பேர் அதை பேசுகிறார்கள். ஒருவேளை அவங்களும் அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம், அந்த நிகழ்வு நடந்த நேரத்தில் நினைக்கிறேன். நான் சின்ன ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயே தஞ்சாவூரில், என்னுடைய ஆக்சுவல் நேட்டிவ் தஞ்சாவூர் தான். அங்கே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மன்னார்குடியில் செட்டில் ஆனோம். அந்த தஞ்சாவூர் ஜங்ஷனில் நம்ம ட்ரெயின் விட்டு இறங்கி வந்தோடனே ஒரு ஸ்வீட் ஸ்டால் ரைட் சைடில் இருக்கும், ரொம்ப ஃபேமஸ். அங்கே எல்லாருமே ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றதுங்கிற ஒரு பழக்கம் அந்த காலத்துலேருந்து உண்டு. அதில் அங்கே போனோடனே நான் எங்கள் ஃபாதர்கிட்ட கேட்பேன். அதுமாரி பசங்க யாராக இருந்தாலும் அந்த ஸ்வீட் ஸ்டாலை பார்த்தோன்னே கேட்பாங்க. அவங்க கூட சாப்பிட்றதுனால வீட்டுக்கும் அவங்கள்ட்ட என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்கிறோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் மிக்ஸ் ஸ்வீட்ஸு நல்லாயிருக்கும். அவர் நார்த் இண்டியன் சேட்டு தான், அவர் குருதயாள் சர்மா அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருந்தார். பாம்பே ஸ்வீட் ஸ்டால் அப்படின்னு பேர். அது ஆக்சுவல் இதை கூட நான் நெட்டில் பார்த்தேன். 1949லேருந்தே தஞ்சாவூரில் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அவர் இப்போ பெரிய நிறுவனமாக மாறி இருக்கிறது இன்றைக்கு. அது இன்னும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். அதில் இந்த குலாப் ஜாமுன், சந்திரகலா, சூரியகலா இந்த மாதிரிலாம் அங்கே தனித்துவமான வட இந்திய இனிப்புகளை உருவாக்க. அந்த குலாப் ஜாமுனில் வேறு ஒன்று செய்வாங்களே, அந்த ஒயிட்டாக இருக்கும், எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில். அதெல்லாம் அங்கே அதிகமாக விற்கக்கூடிய இடம் அந்த காலத்துலேருந்து. எல்லா ஊர்லேயுமே ஒரு சேட்டு கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் அதுதான் ஃபேமஸ். அது மாதிரி அவர் தஞ்சாவூரில் அந்த கடையை வைத்து கொண்டு இருந்தார். அந்த மாதிரி ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் நல்லா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் அடிக்கடி அந்த வங்கிக்கு நான் கூட அந்த ஸ்வீட் ஸ்டாலில் நாங்கள் ஆர்டர் கொடுப்போம் பார்ட்டி அப்படின்னு சொன்னால். அது மட்டும் இல்லை, இந்த தீபாவளி நேரத்தில் ஸ்வீட்ஸ் அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு எங்களுடைய முக்கியமான கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் 1 ஆர் 2 டேஸ் முன்னாடியே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இது எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே இருக்கும் பெரும்பாலும். அதுக்குன்னு தனியாகவே ஒரு ஃபண்டு ஒதுக்குறாங்க. அதில் நாங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்குற ஒரு பழக்கம். அது அங்கே பாம்பே ஸ்வீட்ஸ் வாங்கி கொண்டே கொடுத்தா அது அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படிங்கிறது தொடர்ந்து வாடிக்கையாக எங்கள்கிட்ட இருந்த கூட ஒரு நம்பிக்கையான நிறுவனம்னு வச்சிங்களேன். அந்த நிறுவனத்தில் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனோன்னே ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு கடை ஓப்பன் பண்ணாங்க. இப்போ அது பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. முன்னாடி அதுதான் பஸ் ஸ்டாண்ட் அந்த காலத்தில். அது கிட்டக்கவே அந்த பெரிய கோயில், இந்த சிவகங்கை கார்டன் அதெல்லாம் போகிறீங்களா, அந்த இடத்துக்கு கிட்டக்க தான் இருக்கும் அந்த இடம். அதில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி நடந்து கொண்டு இருந்தால் அவர் சன்னு தான் அதை பார்த்துருந்தார். அவர் வயதுக்கு வந்தோடனே தொடர்ச்சியாக பரம்பரையான இந்த பிஸ்னஸை அதே இடத்துல வைத்து கொண்டு இருக்கிறார். அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் நல்லா நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் தீபாவளி வருது, ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் போட்டு விற்க ஆரம்பித்தோன்னே ஏகப்பட்ட கூட்டம். அங்கே எங்களுடைய வங்கி அதுக்கு எய்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அப்படி பின்னாடி வந்தால் காஃபி டீ சாப்பிட்ணும்னா அங்கே சாப்பிட்டு போகணும்னு வச்சுங்களேன். உள்ளே டீ எல்லாம் சர்வ் பண்ணுறாப்புல இருக்கும். அது சரியான கூட்டம், உள்ளே போக முடியல. முதல் நாள் தான் நைட்டெல்லாம் ஓவர் க்ரௌடு. எல்லோரும் அந்த ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்காக நிற்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அவர் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஒரு 8 மணி போல் கடையை கட்டிட்டு நோ ஸ்டாக்னு சொல்லி போர்டை போட்டு ஸ்டாக் இல்லைன்ட்டு கிளம்பிட்டார் அந்த பையன். நல்லா ஓடிக்கொண்டு இருந்தது. அதே அடுத்த ஆண்டு அது முடிஞ்சு மறு வருஷம் என்ன பண்ணார், நிறைய சரக்கு தயார் பண்ணார். ஏன்னா நல்லா ஓடுது தீபாவளி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பேக்கெட் போட்டு எடுத்தோடனே கேட்டோன்னே நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ, 1/4 கிலோனா 1/4 கிலோ, 1/2 கிலோனா 1/2 கிலோ டக்குன்னு இமீடியட் சர்விங்காக பேக் பண்ணி வைத்திருந்து அவர் கொஞ்சம் தகப்பனாக இருக்காது. அவர் என்னென்னா அப்பப்போ பொட்டலம் போடுறவர். இவர் முன்னாடியே அட்வான்ஸாக இப்போ இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் நம்மடி வாங்குகிறோம்ல, அந்த டெக்னிக்கலில் இவர் தயார் பண்ணி கொடுத்துட்ருப்பார். நாங்கள் போனால் கூட சொல்லுவோம், அப்பா நீ அப்பாவே மிஞ்சிருவே நீ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசி கொண்டு இருப்போம். அந்த மாதிரி அவர் அன்றைக்கி உள்ளே போக முடியல. சென்ற ஆண்டை விட கூட்டம்
எக்கச்சக்கமாக ஏகப்பட்ட கூட்டம். அந்த தெருவுலேயே யாரும் போக முடியல. அந்த மாதிரி அருகில் இருக்கக்கூடிய மற்ற வேறு கடைகள்லாம் இருக்கும், அதுக்கு கூட போக முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அன்னைக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இவர் தன்னுடைய கடையை கட்டிட்டு தகப்பனார் அந்த ஜங்ஷனில் இருக்கிறத அவர் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே வந்திருக்கார். வந்தோடனே இங்கே நைட்டு பூரா கொடுக்குறது மாதிரி கூட்டம் நின்று கொண்டு இருக்கிறது. நேராக பையன்கிட்ட போய் சொன்னார், என்னப்பா இவ்வளோ கூட்டம் நிற்கிது, இன்னும் நீ சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிய அப்படின்னு கேட்டிருக்காரு. பையன் என்ன சொல்லியிருக்கான், ஆமாப்பா நல்லா பிக்கப் ஆகிடுச்சு, நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்களும் கொஞ்சம் நேரம் இருக்கிறீங்களாங்க. இல்லை இல்லை, நீ முதல்ல கடையை கட்டு அப்படின்னாராம். இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அப்பா நல்ல சேல்ஸ் ஆகிற நேரத்தில் கடையை கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ கடையை கட்டணும் அப்படின்ட்டாராம். அப்போலாம் எப்படின்னா பிஸ்னஸோடு மற்ற விஷயத்தில் கூட அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபஸ்ட்டு ஒபே பண்ணி தான் ஆகணும். முணுமுணுக்கலைன்னா கூட அப்படி ஒரு கலாச்சாரம் அந்த காலத்தில். அதுலேயும் எஸ்பெஷலி பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். ஏதோ காரணத்துக்கு தான் அவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல முடியாமல் நோ ஸ்டாக் போர்டை எடுத்து போட்டுட்டு 8:10க்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டார். வெளியில் அவ்வளோ கூட்டம் அலைமோதி நின்றுருந்தெல்லாம் ஸ்டாக் இல்லைன்னா என்னடா வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறானேன்னு சொல்லி அவங்கவுங்களும் திட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அன்றைக்கி முடிஞ்சு போச்சு அந்த கதை. வீட்டுக்கு போனோன்னா இவர் கேட்குறாரு அவங்க அப்பாட்ட, இல்லை காரணம் இருக்குப்பா, நான் பின்னாடி உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாராம். மறுநாள் காலையில் வந்து கடையை திறந்துப்பா. நாங்கள் மறுநாள் அப்போல்லாம் தீபாவளி ஒரு நாள்னா 2 நாளைக்கெலாம் லீவெலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் போனோம். அந்த கடைக்கு போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா நைட்டு சீக்கிரமே கடை கட்டிட்டேன்னு சொன்னாங்களே, எல்லோரும் திரும்பி போயிட்டாங்களாமே அப்படி, எங்களுக்கு நியூஸ் வந்துடும்ல. வந்துடும். ஆமாம் சார், நாங்கள் முன்னாடியே கடை கட்டிட்டு போயிட்டேன். அப்பா என்னத்துக்காக கடை கட்ட சொன்னாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். காலையில் வரும்போது தான் என்கிட்ட சொன்னார், நாம் மட்டுமே இங்கேருந்து பழைச்சிட்டு இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற வியாபாரமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கணும். நாம் எல்லாருக்கும் இடையூறாக நம்மளுடைய வியாபாரத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடாது. மற்ற இனிப்பு விற்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் சேல்ஸ் ஆகணும். எல்லா சேல்ஸையும் நம்மளே மொனாப்புலியாக எடுத்துக்கிட்டு இருந்தால் அது தர்மம் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், நமக்கு செய்த வியாபாரம் போதும், அதில் இருக்கிற லாபம் போதும், நமக்கு மற்றவங்களும் பிழைக்கணும், அவங்களும் வியாபாரத்தை நம்பி தானே குடும்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் எங்கள் பிரான்ச் இன்னும் ரெகுலராகவே 9 மணியோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு க்ளோஸ் பண்ணிட போகிறோன்னா அந்த பையன் சொன்னாப்புல. அந்த மாதிரி நாம தான் வாழணும், மற்றவங்கெல்லாம் எப்போவுமே ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைவோடு தான் பெரும்பாலும் அந்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அப்படி தான் இருக்கும். போட்டி போட்டுட்டு வியாபாரம் பண்ணும்போது பல சாதாரண சின்ன கடைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அதாவது குடிசை தொழிலாக இருந்த பேக்கரி ஷாப்லாம் இன்றைக்கி இல்லை. ஏன்னா பிரிட்டானியா பிஸ்கட்லேருந்து சன்ஃபீஸ்ட்லேருந்து அவன் வந்து 5 ரூபா பாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டான், 10 ரூபா பாக்கெட் போடுறான். அதனால் அவங்க சாதாரண டீ கேக்கு, டீ பஸ்ன்னு அப்படின்லாம் விற்பாங்க. இப்போ மன்னார்குடியில் எடுத்துட்டிங்கன்னா 32 யூனிட் இருந்துச்சு. இன்றைக்கு ஒரு யூனிட்டு கூட இல்லை, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸாக இருந்ததெல்லாம். ஏன்னா அந்த பெரிய பண முதலைகள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன வியாபாரம் இருக்கோ அத்தனையும் வாரி சுருட்டி கொண்டு திமிங்கலமாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய கலாச்சாரம் அப்படி தான் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தில் கூட நானும் வாழ வேண்டும், மற்றவனும் வாழ வேண்டும் அப்படின்னு நினைத்த ஒரு மாமனிதர் அவர் இப்போ இல்லைன்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த கடைகள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்றைக்கும் அது ஒரு தீபாவளிக்கு ஒரு பாக்கெட் போட்டு விற்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து பல தலைமுறையாகவும் கண்டிப்பாக நடத்துவார்கள் என்பது அவருடைய அந்த சித்தாந்தத்திலேருந்து தெரிகிறது. நாமும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும். வாழ விடு அப்படிங்கிறத அவர் ஜெயனா பறக்கலைன்னா கூட அவருக்கு உள்ளுக்குள்ளேயே அது பதிந்திருக்கிறது என்ற உண்மையை உங்கள் முன் கூறுகிறேன். ஆக நாமும் வாழ வேண்டும், மற்றவரும் நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற வாழவிடு என்ற உண்மையான தீபாவளியை நாமும் கொண்டாட வேண்டும். அதை நினைவூட்டுவது தான் வருகிற மகாவீரன் 2552வது பரிநிர்வாண ஆண்டின் துவக்கமான தீபாவளி பண்டிகை என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். அனைவருக்கும் எனது தீபாவளி வாழ்த்துக்கள்.